பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்வதன் மூலமாக நாம் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்கிறோம். உங்கள் வாயில் கடவுளுடைய வார்த்தை சொல்லுவதன் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தையில் நிற்கிறீங்க. வார்த்தையில், ஆமாம், அந்த வார்த்தையில் நிற்கிறபடினால தேவன் அங்கே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்கே நிறுத்தப்படுகிறதோ அங்கே தேவன் வந்து நிறுத்துவார். உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி அந்த வார்த்தை நிறுத்தும் போது உங்களுக்குள்ளே அந்த தேவன் வந்து நிறுத்தப்படுவார், உங்களுக்குள்ளே வந்து நிற்பார். இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னா என்ன? எதிராய் பிசாசு வேகமாய் ஆக்ரோஷமாய் பயங்கரமா அவன் முகத்தை வச்சுக்கிட்டு பயம் காட்டிட்டு, பார் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இது என்ன பண்ண அது என்ன பண்ண ஆக்ரோஷமாக வருகிறான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை. இதெல்லாம் பிசாசை நம்ம கண்ணு முண்டா நிறுத்தி அப்படியே ஆக்ரோஷமான பயம் கத்துறான். அவ்வளோதான், நீ முடிஞ்சதுன்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே எதிர்த்து அங்கே நில்லு, பயந்து ஓடாத. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அவன் எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கண் முன்னாடி காட்டினாலும் இரு கடத்தில் நின்று கர்த்தர் சொன்னதை சொல்லு. ஹல்லேலூயா. அவனுக்கு எதிரான காரியங்களை கடவுளுடைய வார்த்தையை சொல்லு. நீ யாரு? உன்னால் என்ன முடியும்? பிசாசு மேலே உனக்கு என்ன அதிகாரம்? அந்த பிரச்சனை மேலே உனக்கு என்ன அதிகாரம்? இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்க முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீ அதை சொல்லும்போது நீ எதிர்த்து நிற்கிறாய், அந்த இடத்துல நிலையா நிற்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு சொல்லப்படும். பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுகிறதில்ல. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பிசாசு பண்ணிட்டான், அதை போயிட்டான், இப்படி பண்ணிட்டான், தகடு இருக்குது, அதை வச்சான், மந்திரம் பண்ணிட்டான். உனக்குள்ள வார்த்தை இல்லை, புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்குள்ள வார்த்தை இல்லாத போது குழப்பங்களும் கவலைகளும் பிரச்சனை வரும். உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தால் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தையில நிற்கும் போது உங்கள் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் 1000 பிரச்சனை காட்டு உன்னை பயமுறுத்த நினைத்தாலும் நீங்கள் வார்த்தையிலே நிற்கும் பொழுது உங்கள் பக்கத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்படி நிற்கும் போது அவரை பார்த்து அவன் பயந்து நடுங்குகிறான். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பயப்படல, ஆனால் நீங்கள் பேசுற அந்த கர்த்தருடைய வசனத்தை அவன் பார்த்து பயப்படுகிறான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அவனுக்கு கடவுளை பார்த்து கூட பயம் இல்லை, அவர்கிட்ட கூட நேரடி நின்று போய் பேசுகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய வார்த்தை குறித்து அவனுக்கு பயம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அவனால் எதிர்க்கவே முடியாது, அதை எதிர்த்து அவனால் செயல்படவும் முடியாது. ஒரு வார்த்தை பாதாளத்துக்கு போனால் அவன் போய் ஆகணும், ஆனால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அவர் என்ன சொல்லுவாரோ என்ற அந்த வார்த்தை குறித்து அவனுக்கு பயம் இருக்கிறது, ஆனால் அவரோட பேசுறதுக்கு அவனுக்கு பயம் இல்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அதை அவன் அறிக்கை செய்யும்போது நாம் அறியாமலே பிசாசை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம எடுத்து நமக்கு எதிராக இருக்கிற அந்த காரியங்களுக்கு எதிராக வசனங்கள், வியாதினா சுகத்தை குறித்த வார்த்தை, சத்துருவுடைய பிரச்சனைகள்னா சத்துருவை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வசனம். பலவீனமாக இருக்குதா? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு. ஆமாம், உன்னுடைய பிரச்சனைக்கான பிரச்சனைக்கு எதிராக இருக்கிற வசனத்தை எடுத்து நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தால் நீங்கள் பிசாசு எதிர்க்கிறீங்க, வியாதி எதிர்க்கிறீங்க, சத்துருவை எதிர்க்கிறீங்க, எல்லாவற்றையும் எதிர்த்து அந்த வார்த்தையில் நிற்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புகிறது இல்லையா? ஹல்லேலூயா. கடவுள் எதற்காக இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தை அனுப்பினாரோ அந்த வசனத்தை நம்பி ஒருத்தன் சொல்லி கொண்டு இருக்கும் போது அந்த வசனம் அவனுக்காய் செயல்படுகிறது. நீங்கள் கடவுள் வசனத்தை சொல்லும் போது நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆனால் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, அதை காட்டிலும் இந்த வார்த்தையை நீங்க அனுப்புறீங்க, அது உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொண்டு இருக்கிறது. நீ சமாதானம் இல்லாத போது நீ சமாதானத்தை குறித்து பேசுங்க, அன்பு இல்லாத போது அன்பை பற்றி பேசுங்க, சுகம் இல்லாத பற்றி சுகத்தை பேசுங்க.
அதுக்கு எதிராக நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சண்டை வரும்போது சண்டையை பேசுறீங்க. சண்டையை பேசி பேசி சன் டிவியில் போட்டு, விஜய் டிவியில் போட்டு, எல்லா டிவியிலும் போட்டு கட்சியில் வேர்ல்டு சேனலில் வந்தது உங்கள் பிரச்சனை. அது என்ன பண்ணுறோம்? நம்மளே என்ன பண்ணுறோம்? பெருசு பண்ணுறோம். பிரச்சனை பேசுறது, பலவீனமான காரியங்களை பேசுறது, நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனைகளை பெருசாக்கி கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைக்கு நம்ம தீர்வான காரியங்களை பேசணும்னா அந்த தீர்வு எங்கே இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கான தீர்வு கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. உனக்கு தீராத பிரச்சனை ரொம்ப நாளா நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன், ரொம்ப நாளா நான் செபித்து கொண்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்காதா, என்னுடைய காரியங்கள் பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா உங்க கேள்விக்கான பதில் வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பதிலை எடுத்து, உங்க பிரச்சனைக்கான கடவுள் வைத்திருக்கிற பதில் எடுத்து உங்கள் வாயில சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பதில் உங்கள் வாழ்க்கையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொல்லுவதன் மூலமாக நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம். நம்ம நிலையான ஒரு இடத்துல ஸ்திரமா நிற்கிறோம்னு அர்த்தம். உங்கள் வார்த்தையை சொல்ல இந்த இடத்துல நிற்கிறேன். அப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் போது அந்த வசனம் நம்ம அந்த இடத்துல நிறுத்துது. கடவுள் நிற்கிறாரு, நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சொல்லப்பட்ட காரியத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம், இன்னும் உறுதியாகிறோம். சொல்ல இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறோம்? அதற்கான விசுவாசத்தில் பலசாலிகளாய் மாறி அதுக்கு நமக்கு விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வசனத்தை சொல்றது இது ஒரு செயல்முறை காரியமாக இருக்குது. நீங்கள் அதை செயல்படுத்தி பார்த்தா தான் தெரியும். வாசன் அப்படியா சொன்னால் நடந்துடுமா? சரி, ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் இதை போய் சொல்லி பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. உங்கள் வாயில கடவுளுடைய வார்த்தை இருந்தாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு காட்டு சொல்கிறேன். தேவன் ஒரு தீர்க்கதரிசி தான். அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை தான். எத்தனை பேர் நான் சொல்றது நம்புறீங்க? தேவன் தீர்க்கதரிசியா? எல்லாமே முன்கூட்டி சொல்லிடுறார். எல்லாமே இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தை முன்கூட்டி அவர் சொல்லியிருக்கிறார். மனிதர்களை கொண்டு சொன்னாலும் அவர் சொன்னது தான். அப்போ தேவன் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. தேவன் ஒரு பெரிய உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசன மோசேவா, ஏலியாவா? இல்லை, எல்லாருக்கும் பெரிய தீர்க்கதரிசி. ஆமாம், எல்லாத்துக்கும் மருத்துவர், பெரிய டாக்டருங்க. அவர் அமெரிக்காவில் படித்தவர். அவரும் பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டாக்டர் உருவாக்கின ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது. 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் 100க்கு 100 சரியாய் குறித்த நேரத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 100% நடக்கும். இது யாரை மாற்ற முடியாது. யாரா? அப்போ கடவுள் மாபெரும் தீர்க்கதரிசி. அப்படி வார்த்தை மாபெரும் தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்குது. அப்போ அந்த மாபெரும் தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்து ஒரு மனிதன் அதை நம்பிக்கையாய் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் அவனுக்கு நிறைவேறுகிறது. இல்லை, அவன் யாருக்கு சொல்றானோ அவனுக்கு நிறைவேறுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாருமா உனக்கு செய்வாருன்னு அப்படி ஒரு வார்த்தை அவன் உறுதியாக சொல்ல ஆரம்பிக்கும் போது அது கேட்குறவங்களும் நடக்குது. தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் போது தனக்கு நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமா நிறைவேறக்கூடிய தேவனுடைய தீர்க்க தரிசனமா இருக்கிறபடினாலே இதை சொல்கிறவனும் தீர்க்க தரிசியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஹலோ, நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எழுபத்தி நான் ஒன்றும் விசுவாசியே ஆகலை. நான் சர்ச்சைக்கு கரெக்டாக வருது இல்லைங்க, நானா தீர்க்கதரிசி? நீங்கள் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்ததுனாலே, கரெக்டாக ஜெபம் பண்ணதுனால தீர்க்கதரிசி இல்லை, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசுவதனாலே தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், அப்படி இல்லை. இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடன்ட்டார். என்னை நோக்கி அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணுறவனுக்கு எல்லாம் கூடன்னு சொல்லலை.
அதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்றது அர்த்தமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் தப்பாக ஜெபமாக பண்ணக்கூடாது இல்லை, ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும், அது வேறு டாப்பிக்கு. ஆனால் இவர் சொல்ல வந்தது என்ன, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களே அவனு. அவர்கள் வியாதியஸ்தர் மீது கரங்களை வைப்பார்கள், அவர் சொஸ்தமாவார்கள். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறாரு. தன்னுடைய ஊழியக்காரன் அடிப்படையில், சீசன் அடிப்படையில் இவங்க வச்சா நடக்கும்ன்றலாம் அவர் பேசலை. அப்போ விசுவாசிக்கிறவர் இன்னைக்கு வந்தவனாக இருந்தாலும் விசுவாசி தான் அவனுக்கு நடக்கும். அப்போ விசுவாசம் தான் முக்கியமானது, விசுவாசம் தான் முக்கியமானது. இந்த விசுவாசத்தை வளர்த்துக்கு ஏதுவான என்ன இருக்குது சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வருஷமாக அந்த கேள்வி விளங்காத ஒரு கேள்வி. என்னென்ன, உனக்கு விசுவாசமே இல்லைப்பா. ஆமாம், விசுவாசம்தான் இல்லை. இப்போ விசுவாசம் எப்படி வரும்? அது ஒன்றும் யாரும் போதிக்கிறது இல்லை. யாரும் ஐயா அதுதான் விசுவாசம் தான் நடக்கும் தெரியுது, ஓகே. விசுவாசம் எப்படி வரும்? அது யாரும் போதிக்கல, அது யாரும் போதிக்கல. அது வேதத்தில் இருக்குது. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்பதினாலே நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. அது மற்றவர்கள் சொல்லுகிறத கேட்கிறதோ அல்லது நீயே அதை வாயில வச்சு சொல்றதுனாலோ உன் காது கேட்கிறது. எப்படி அந்த சத்தம் உன் மூலமாக வருதோ மற்ற மூலமாக வருதோ, கடவுள் சொன்னதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது கேட்க 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 இந்த உலகத்தின் சத்தத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு டிவி, செல்ஃபோனு, அவங்க கதை, இவங்க கதை, சீரியல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கடவுளுடைய வார்த்தை மட்டும் செவியில் கேட்க பண்ணுவாயானால், அது தெய்வ மனிதனுடன் பேசின வார்த்தையாகவும் இருக்கலாம். ரொம்ப எளிது. நீ அங்கே பிரச்சனை கேட்டீங்க, இங்கே பேசுங்க, அதெல்லாம் காட்டுறதை காட்டலாம். கடவுளுடைய வார்த்தை உன் கையில் இருக்குது. அதை எடுத்து உன் வாயில் வைத்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உன் செவி கேட்கிறது. இதை விட சிறந்த ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், 1000 பிரசங்களை கேட்டு உன் விசுவாசம் வளர்ந்தாலும் கூட நீ சொல்லி அந்த விசுவாசம் பெருகும்போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. அந்த விசுவாசம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி உனக்குள்ளே வரும் பொழுது உனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது ஒரு அதிசயமா இருக்கும். அந்த விசுவாசம் எனக்குள்ள வந்து இது இவ்வளோ நாளாக எனக்கு வரல, இந்த வசனத்தை சொன்னது மூலமாக என் இவ்வளோ பெரிய விசுவாசம் வருது. இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போனேன், எத்தனையோ கூட்டத்தில் கலந்துக்கினேன், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அந்த கூட்டம் இந்த கூட்டம் பண்ணியிருக்கேன், உபவாசம் போட்டும் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் ஒரு பெரிதான ஒரு வளர்ச்சி வரல. அது பண்ணும்போது வந்த மாதிரி இருக்குது, அதை விட்டவனா போயிடுது. பெரிய கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் போனால் நல்லா வந்த மாதிரி இருக்குது, அது முடிஞ்சோன்னா அப்புறம் போயிடுது. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. விசுவாசம் ஒரு நிலையே இல்லை. விசுவாசம் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை ஓடினேன். விசுவாசத்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், அது காத்துக்கொள்ளணும். விட்டா போயிடும். திருப்பி பிடிச்சின்னு வந்து கட்டினா திருப்பி ஓடிடும். திருப்பி வரோம். அப்போ என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். வெளியே போகாது காத்துக்கணும். எப்படி வெளியே போகாமல் காத்துப்பீங்க? எப்படி விசுவாசத்திலே வாழ்வது? எப்படி விசுவாசத்தில் வாழனா? கடவுளுடைய வார்த்தை உன் வாயில் இருக்குமானால், கடவுளை வார்த்தையை நீ சிந்திப்பாயானால், கடவுளை வார்த்தையை பேசுவாயானால், கடவுளை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாயானால் உன் விசுவாசத்தில் நீ நிலைத்து இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வசனத்தை நம்ம சொல்ல பழக்கப்படுத்திக்கணும். எப்படி நம்ம காலையில் எழுந்தவொன்னே டிஃபன் பண்ணிடுறோமா? என்னம்மா எனக்கு டிஃபனு? இட்லி. சரி கொடு. இது இட்லி தானா? நாளைக்கு சரி உப்புமா பண்ணுறேன் உனக்கு. நாளைக்கு உப்புமா தானே, ஸ்வீட் எல்லாம் செய்ய மாட்டியா? சரி இன்னைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் ஃபேமிலியாக. ஆனால் சாப்பிட்றணும் இல்லையா? இல்லைன்னா வயிறு என்ன பண்ணும்? கவான்னு கத்துமா பாரு. அது கவான்னு கத்துதோ குவாங்குவான்னு கத்துதோ, பசி எடுக்கும் இல்லையா? அப்போ சாப்பிட்றோம். வழக்கமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். சில காரியங்கள் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் துக்கமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்குது. தினந்தோறும் நம்ம சோகமாக இருந்தாலும் நடக்குது, சந்தோஷத்துலேயும் நடக்குது. அதை அவாய்டே பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வாழ்க்கையோடு கலந்துடுச்சு. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குது. அதுதான் என்னது சொல்லுங்க பாப்பா கரெக்டாக? அது இல்லாத ஆளே இல்லை உலகத்தில். பார்த்தியா எவ்வளோ சொன்ன டக்குன்னு பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்ச் பண்ணிட்டாங்க. செல்ஃபோன் இல்லை,
இது பாப்பாவை ஸ்கூலுக்கு கிட்டுன்னு வர்றதுக்கு போயிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க. எல்லாரும் அந்தந்த 3 மணிக்கு உட்காந்து செல்ஃபோனை வச்சுன்னு, ஒருத்தர் கூட செல்ஃபோனை பார்க்காம இல்லை. அந்த 5 நிமிஷம் கேப் கழிச்சு அதில் என்ன பண்ணுறாங்க, எதனா ஒன்று பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் கழிச்சா, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வரேன்னு கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாதா? அதில் வேலையில் வந்தோன்னு ஒரு செல்ஃபோன் பார்க்குறது, சமையல் முடிச்சுன்னா இவங்க செல்ஃபோன் பார்க்குறது. அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா? அது ஒன்று பார்த்தா 1000 வருது. எத்தையோ பார்க்க போய் எதை பார்க்க பார்த்து பிரசங்கெல்லாம் நிறைய கேட்க போய் இப்போ எதிராக கேட்குறதுன்ற மாதிரி ஒரு குழப்பம் வாங்குது. இதவன் ஒருத்தர் சொல்கிறான், அவன் வந்தன்னு சொல்கிறான், எந்த பிரசங்கம் கேட்குது? நானும் பிரசங்க கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேணாம், பைபிளை படிப்போம். பைபிளை ஆமாம். ஒருத்தன் நல்லா கடவுளை போதிச்சு வந்தவன் திடீர்னு கடவுளே இல்லைன்ட்டான். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைச்சுன்னுக்கிறான். பைபிள் போய் அது போய் இந்த சீசர் என்னடா அது இவனால எப்படி சொன்னாது இப்படி தலைக்கீழ மாறிட்டான். அவனை பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு வழியாக்கி விட்டுட்டான். இப்போ இது அபாயகரமான ஒரு விஷயம் இந்த செல்ஃபோனில் இருக்குது. நல்ல விஷயங்களை தேடி பார்க்குற ஒரு பொறுமை நமக்கு இல்லை. நம்ம ஏதோ நல்லதை பார்க்க போய் கெட்டதையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையா? நம்ம கேட்குற விஷயங்கள் நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்குது. ஹலோ, நீங்கள் உங்கள் பார்வையும் உங்களுடைய கேட்குற விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளாவிட்டால் இருதயத்தில் ஜீவ ஊற்று வராது, கூவ நதி தான் வரும். என்னது, கண்டதெல்லாம் உள்ளே போயிட்டு தேவையில்லாதெல்லாம் உள்ளே போய் உள்ளேருந்து உள்ளே என்ன வரும், தேவையில்லாததெல்லாம் வரும். தேவையில்லாத உள்ளே போனால் உள்ளேருந்து அதான் வரும் இல்லையா? அப்படி தானே? ஆமாம். பாயசம்னு சொல்லிட்டு பாலுக்கு பதில் என்ன, கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுட்ரு, தண்ணி, உப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டு கலக்கி உள்ளேருந்து எடுத்து என்ன வரும், பாயசமாக வரும். ஒன்றும் பாயசம்னு சொல்லிக்கலாம். உள்ளே போட்டதெல்லாம் உள்ளே போனதெல்லாம் என்னமோ போட்டிருக்கோம், எடுத்தால் அதான் வரும். அதுபோல் நீ பார்க்குற விஷயங்களும் நீ கேட்குற விஷயங்களும் நீ பேசுகிற விஷயங்களும் உன்னை இருதயத்தில் ஸ்டோர் ஆகுது, இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறாய். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதத்தை வேலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது இருக்குது. எப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும், எப்படி ஞானமாக வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும், விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள என்ன பண்ணணும், கடவுளோடு நெருங்குவது, இப்படி எல்லாவற்றையும் நமக்கு அழகாய் நேர்த்தியாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குமானால் உங்கள் கையில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு வேத புத்தகம். ஹல்லேலூயா. அதில் நம்ம முக்கியமாய் போக்கஸ் பண்ண வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையிலே அவர் நடந்த விதங்கள், பேசின வார்த்தைகள், அவர் முக்கியப்படுத்தின காரியங்கள், இதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணும்போது நம்ம தெளிவாய் மாறிடும். ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு 4000 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களே, இயேசு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கும் கிடைக்காத, அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாக இயேசுவை அனுப்பி அவர் சொன்ன வார்த்தையை புரிய வைக்க பரிசுத்த ஆவியானவரை உலகத்தில் அனுப்பி, ஹல்லேலூயா, இயேசுவை புரிய வைக்கிறதே பெரிய வேலை, ஆவியானோட வேலை. ஹலோ, இங்கே இருக்கீங்களா? பிதானா சொல்கிறாரு, என் மகனை பாருங்கிறார். பரிசுத்த ஆவியான சொல்கிறாரு, இயேசு தான்பா இல்லைங்கிறாரு. அவரை புரிய வைக்கிறத இல்லை. இப்போ பிதாவும் பரிசுத்தான அவங்க இயேசுவை பாருண்டாங்க. இப்போ எல்லாரும் இந்த உலகமே போக்கஸ் பண்ண வேண்டிய ஒருத்தர் இருப்பாரானால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு ஜீவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை, மனிதர்களை, மரித்து போன மனிதர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். எல்லாம் முடிந்தது என்ற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் இழந்துட்டேன், இனி வாழ்க்கை வாழ்வதற்கான எந்த ஒரு காரியமும் இல்லை, சந்தோஷப்பட எதுவும் இல்லை என்ன அப்படின்று எல்லாற்றையும் இழந்து போன நிலையில, வாழ்க்கையில மரணத்தின் பிடியில் அவன் இருக்கிறான்னாலும் அவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாலும் கூட, இந்த இயேசுடைய வார்த்தையை கேட்டாலும் கூட அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை உன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் எல்லாம் படிக்கலாம், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கான். இந்த இயேசு பேசின வார்த்தை மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் சில பைபிளில் தனியாக அதை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருப்பான். சிலர்கிட்ட அந்த மாதிரி பைபிள் இருக்கலாம். பைபிள்லையே
நிறைய சத்தியங்கள் இருக்குது, நிறைய வார்த்தைகள் தேவன் பேசிய காரியங்கள். இதில் குறிப்பாக இயேசு மட்டும் பேசிய வார்த்தைகள் ரெட் கலரில் குறித்த சில பைபிள் இருக்குது. அப்படின்னா என்ன? இந்த வேதத்தில் மிக முக்கியமானது என்னன்னா, அநேக காரியங்கள் சொல்லப்பட்ட சத்தியங்களாக இருந்தாலும் இதில் இயேசு பேசின வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. அவர் தான் இந்த காணக்கூடாத கடவுளை நமக்கு வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் பிதாவை இந்த உலகம் அறிந்து கொண்டது. இந்த பார்க்க முடியாத கடவுள் எப்படி இருப்பார் என்பது இந்த உலகத்துக்கு காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதெல்லாம் மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார். நிறைய காரியங்கள் அவர் சொல்லி நமக்கு போயிருக்கிறார். அதை படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படி வாழணுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். என்ன நடக்க போகுது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து மிக ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம மாற்றக்கூடியவர் இருக்கிறார். அதனால தான் சொல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதல்ல சொன்னவங்களுக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொல்லுகிறதன் மூலமாக நம்ம ஒன்று செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நிலைத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறீங்க. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்கிறீங்க. அதை என்ன பண்ணுறங்க? எழுந்து போகாமல் காத்து கொண்டேன் சொல்கிறார்ல பவுல். விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொள்கிற வேலை செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்காக நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறதுனால உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்றீங்க, விசுவாசத்தை பெருக்கிக் கொள்றீங்க. விசுவாசமே இல்லாத நிலையில் இதை சொல்லுகிறதுனால விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய நிலைக்கு இந்த வார்த்தைகள் விசுவாசத்தை உண்டாக்கி உங்களை அந்த வார்த்தை சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசத்தை அந்த வார்த்தையிலே தேவன் வைத்திருக்கிறபடினாலே அதை தொடர்ந்து சொல்ல அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லைன்னா ஆமா விசுவாசம் இல்லை. உன் விசுவாசம் வர்றதுக்கு என்ன வழி? கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட தான் வரேன், எனக்கு ஆண்டவர் செய்வாருன்னு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு தருவாருன்னு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, கண்ணை மூடிட்டு கடவுள் உனக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட உன் தேவைக்கான ஆசீர்வாத வார்த்தை என்னன்னு பார்த்துட்டு கண்ணை மூடி டெய்லி சொல்லிட்டு இருங்க. அது நடக்கலை அதெல்லாம் விட்டுருங்க. சொல்லி கொண்டு பாருங்க. அன்றைக்கு அந்த ஒரே நாளில் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் ஆமாம், ஒரு நாள் நான் எதுவும் பேச மாட்டேன், தேவையில்லாத பேச மாட்டேன், தேவையில்லாத பார்க்க மாட்டேன், எல்லாம் ஸ்டாப் பண்ணு. எல்லாத்தையும் செல்ஃபோனு இப்படி எல்லாரும் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை எடுத்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, செல்போனை நான் பேசுவதற்கு மாத்திரம் பயன்படுத்துவேன். ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அம்மா போடுறாங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. அம்மா சண்டை போட்டால் ஒரு ஸ்டேட்டஸ், வீட்டுக்கார சண்டை போட்டால் அது ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம நடக்கிறதெல்லாம் ஒன்று ஸ்டேட்டஸில் காட்டணும் உலகத்துக்கு. கேக்கு செஞ்சால் ஒரு ஸ்டேட்டஸ், ஆப்பம் சுட்டால் அது ஒரு ஸ்டேட்டஸ். பாங்களா, அவங்கள பிரிக்க முடியல, இணைஞ்சிட்டாங்க. தாங்கள் யாருன்றது எல்லாம் உலகம் தெரியணும். டூருக்கு போனால் அது ஒரு ஸ்டேட்டஸ், எல்லாத்துமே ஸ்டேட்டஸ், இணைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த செல்ஃபோனை சபைக்கு வரவர்களை செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது அப்படி சட்டம் போட்டா சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன். என் செல்ஃபோனு ஆண்டவரா? செல்ஃபோனா? செல்ஃபோனு தான் ஆண்டவரே எனக்கு வேணும். ஆண்டவரே அப்படி சொன்ன செல்ஃபோனே விட்டுறணும். என்ன வெறியும் சாதா அந்த டப்பா மொபைல் வாங்கிக்கிங்க பேசுகிறதுக்கு மட்டும் அப்படின்டா என்ன பண்ணுவீங்க? அப்படியே வாழ்க்கையே இந்த மாதிரி சோகமாக போய் உக்காஞ்சி ஓன்னு அழுவீங்க. செல்ஃபோனை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டார. எப்படி இது நடைமுறை ஒருத்து வருமா? பாருங்க, ஆண்டவரை காட்டிலும் செல்போன் உலகத்தை கவர்ந்து விட்டது. நம்மை உலகத்தை கவர வேண்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இனத்துக்காய் ரத்தம் சிந்தினவர், பாடுகளை சகித்தவர், பூரண அழகுள்ளவர், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளலை. மனிதன் கண்டுபிடித்த இந்த செல்போன் உலகத்தின் எல்லா மூளைக்கும் போய் பிச்சைக்காரன் ஒரு கோணி பையில பிச்சை பொறுக்கிட்டு போகிறான், அவன் டச் மொபைல் வச்சு பேசிட்டு போயின்னு இருக்கான்.
நம்ம நினைக்கிறோம் பிச்சைக்காரங்க என்ன வருமானம் வரப்போகுது, அவனால் டச் ஃபோன் இல்லாமல் இருக்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறான், சரி ரொம்ப நேரம் நம்ம குப்பையை பொறுக்கிட்டோம், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். பாருங்கள், ஏன் சொல்ல வரேன்னா, நேரத்தை செல்ஃபோனை குறைங்க, முக்கியமானது பாருங்கள். நான் நிறைய செல்ஃபோனில் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ கற்றுக்கிறத காட்டிலும் இப்போ செல்ஃபோன் எப்படி மாறிச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு அதை பார்த்து விட 2 ஹவர் போயிடுது. என்னடா நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஜனங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அப்போது இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க இங்கே. அப்போது சுத்தமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியானோம், சுத்தமாக இதை பார்க்குறத விட்டுட்டோம். ஏன்னா ஒன்று நல்லதை பார்க்கும்போது 4 கெட்டதை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது, ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருக்குது. இது நம்ம நேரத்தை சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்முடைய நேரத்தை சாப்பிட்டது நம்ம சிந்தனையை மாற்றி எதையோ சிந்திக்க வைக்குது. அப்போது இதுக்கு மாற்று வழி என்ன? கடவுளுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நேரத்தை கொடுக்கறத விட்டு உக்காஞ்சி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை வார்த்தையை சொல்லி கொண்டு அறிக்கை செய்யுங்க. இல்லை தெய்வ சமூகத்தில் போய் விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஆண்டவரை பாடி துதிங்க, ஆராதனை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ உலகத்தையே சீக்கிரத்தில் பாவத்தில் தள்ளக்கூட ஒரு நிலைக்கு, இந்த ஒரு ஆபத்தான நிலையில் இந்த உலகம் போய் கொண்டு இருக்குது. கிறிஸ்தவ உலகத்தை தான் சொல்கிறாங்க. உலகத்தை மக்கள் அவங்க எப்பவுமே பாவத்தில் இருக்கிறாங்க. அவங்க பாவத்தில் அவங்கள நடத்துறது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை, எந்த நிமிஷமும் தள்ளி விட்டுருவோம். ஆனால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் நம்மை கட்டுப்படுத்துகிறது என்ன? கடவுளுடைய வார்த்தையா? நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகிற காரியம் கடவுளுடைய வார்த்தையா? நம்ம நடத்துகிறது என்ன? கடவுளுடைய வார்த்தையா? நமக்குள்ள இல்லாத ஒரு வார்த்தை நம்மளை எப்படி நடத்த முடியும்? உனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இல்லாத போது அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள எப்படி நடத்தும்? நீங்கள் சொல்லி இதயத்தை நிரப்பாத பொழுது அது எப்படி உங்களை நடத்த முடியும்? பல காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்குறோம், கவனிக்கிறோம், பேசுகிறோம், இதெல்லாம் தானே உள்ளே போகும். 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்கிறோம். 8 மணி நேரம் தூங்குறோமா இல்லையா? சிலர் 12 மணி நேரம் தூங்குறாங்க. 12 மணி நேரம் தூங்குறாங்க. 16 மணி நேரம் தூங்கலாம் சிலர். சரி, தூங்கட்டும், சந்தோஷமா. அப்புறம் வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், அங்கே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. வீட்டில் என்ன பண்ணுறோம்? சமையல் பண்ணுறோம். வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறாங்க. நமக்கு கிடைக்கிற அந்த கேப் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. அந்த 2-3 மணி நேரம் தான் நமக்கு டைம் கிடைக்கிற நேரம். அந்த டைமும் எத்தனை போய் என்ன பண்ணுறோம்? வீணான காரியத்தை கொடுத்துறோம். எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியும்? எப்படி கர்த்தரோடு நம்ம உறவாட முடியும்? கர்த்தரோடு எப்படி நெருங்க முடியும்? நமக்கு உலகத்தின் காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தின் காரியம், அது ஃபங்க்ஷன் போகணும், இங்கே இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து வருது. இதையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும், தூங்கணும், தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை, அதுக்கும் தூங்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதில் மத்தியில் நமக்கு கிடைக்கிற நேரம் பார்த்தோன்னா சொற்ப நேரமாக இருக்குது. அந்த சொற்ப நேரம் விளையாட்டாச்சே கொஞ்ச நேரம் அப்படி பார்ப்போம்னு பார்த்தா அது அப்படி நம்மளை இழுத்துணும் போகுது. அதனால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கடவுளுடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்முடைய தேவனுடைய பார்வையை நம்மை அவர் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அவரை பார்க்குற மாதிரி அவரை நம்ம பக்கம் திருப்பி அவர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறார். ஹலோ, சாத்தான் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். நீ வசனத்தை சொல்ல அவன் அந்த பக்கம் திரும்புகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் வசனத்தை சொல்கிறதன் மூலமாக தேவனுடைய பார்வையை நம்முடைய பக்கம் திருப்புக்கிறோம். நம்முடைய பக்கம் அவர் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறார். ஆமாம், நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவர் உன்னை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கவனிக்க ஆரம்பித்துருவார். அவர் வார்த்தையை அவர் சொல்லணும் விரும்புகிறாரு. அவர் இப்போ சொல்ல முடியாது, அவர் சொல்லிட்டாரு. அதை எடுத்து ஒருத்தர் இந்த உலகத்தில் சொல்லும் போது, அதில் நிற்கும் போது கர்த்தர் அவனையும் பார்க்கிறார். ஹலோ, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பார்வை உங்கள் பக்கம் இருக்கிறது. கர்த்தர் என் வசனத்துக்கு பயந்து நடுங்கி என் வசனத்துக்கு செவி கொடுக்குறேன் எவனோ நான் அவனையே. எங்கே இருக்குது அந்த வசனம்? ஞாபகம் இருக்கா?
மல்கியாவிலையா? ஏசாயா புத்தகத்தில் இருக்கும் பாருங்க, 66ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் வருஷத்தில் இருக்கணும் பாருங்க. இருக்கா? எடுத்தீங்களா யாராவது? ஆவியில நொறுங்குண்டு 5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, அந்த வசனம் இல்ல, என்னுடைய கரை இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கடவுள் வார்த்தையை உயர்வா எடுத்துக்கிட்டு, கடவுள் சொல்லிட்டார், அதுக்கு மரியாதை கொடுத்து அதை நம்பி விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் போது அவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சில ட்ரெஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளை கவனிக்கணும்னு, நம்மளை பார்க்கணுன்னு ட்ரெஸ்ஸு. ஆனால் உன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆண்டவர் உன்னை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிற எதையும் பார்த்து உன்னை நோக்கி பார்க்க மாட்டார். உனக்கு படிப்பு, திறமை, ஆற்றல், அழகு, பணம், பதவி எல்லாம் இருந்தாலும் அதை ஆண்டவர் உங்ககிட்ட அவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை யாருக்குள்ளே இருக்கிறதோ, அல்லேலூயா, அதையும் மதிக்கிறானோ, அது கனப்படுத்துக்கிறான், அதை கீழ்படிக்கிறானோ, அவர் பார்வை அவன் பக்கம் திரும்புகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பார்வையை அவர் பக்கம் உங்கள் பக்கம் திரும்ப போகிறீங்க? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நம்ம இந்திய தேசத்தில் 150 கோடி, உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களும் உங்களை நோக்கி பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறாது. ஆனால் ஒரே ஒருத்தர் உன்னை நோக்கி பார்த்தா வாழ்க்கையில் பெருமாற்றம். அல்லேலூயா. அவர் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல, லைஃப் சேஞ்ச் ஆகிடும். அவர் பார்க்க வைக்கிற வேலை உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. அவர் பார்க்க வைக்கலாம் நீங்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தையை முதலாவது அவர் கவனம் பண்ணுறார். ஹலோ, உங்கள் வார்த்தையை நீங்கள் கவனம் பண்ணுறீங்களா? அப்போ சொன்னங்க நான், அப்போ நல்லா இருந்தது, வருமானம் இருந்தது, அப்போ நான் தரேன்னு சொன்னேன். இப்போ பாரு, இந்த இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, அங்கே கொடுக்கணும். அப்போ உங்கள் வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணல? கவனம் பண்ணலை. ஐயோ, வார்த்தை சொல்லிட்டோமே, அதை செய்யணுமேன்ற. அப்போ நினச்சேன், நம்ம வார்த்தையை மாற்றும் மனமாற நான் மனு புத்திரனும் அல்ல, பொய் சொல்ல மனிதனும் அல்ல. அவர் சொன்னது தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வார்த்தைக்கு மாறாத அவர் வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். நீங்கள் கூட உங்கள் வார்த்தையை கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஹலோ, கடவுளுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற பக்குவத்துக்கு வந்துட்டீங்களா? உங்கள் வார்த்தையை நீங்கள் கனம் பண்ண ஆரம்பிங்க. என் வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கடவுள் வார்த்தையை கனம் பண்ணுகிற வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வார்த்தையை ரொம்ப கவனித்து பேசுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என் வார்த்தை ரொம்ப முக்கியம். வீணான கதையை பேச மாட்டேன், வீணான வார்த்தை பேச மாட்டேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்து முடிக்கணுன்ற ஒரு உங்களுக்கு ஒரு வைராக்கி இருக்கும். நான் செய்ய முடியலன்னா பேச மாட்டேன். இப்போ வார்த்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கும்? கனம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கனம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த வார்த்தையை உங்கள் வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம். அல்லேலூயா. விளங்குதா? ஏதோ விளையாட்டுத்தனமாக வசனத்தை சொல்கிறா, நீ விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டே இருந்தால் கூட சொல்ல 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 அந்த வார்த்தைக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, வார்த்தைக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. இல்லையா? கர்த்தர் நம்ம ஆவியாய் படைத்து இருக்கிறார் இல்லையா? நம்ம ஆவி மனிதனாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையிலும் ஆவி இருக்கிறது. ஹலோ, ஆவியில் மரித்து போன ஒருதனை அவருடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறபட இந்த மரித்து போன மனிதனை ஆவியில் உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. வார்த்தையில் ஆமாம், ஏதோ வேத புத்தகம் நினச்சிக்காதீங்க. தினமும் எடுத்து படிங்க. தினமும் ஒரு நல்ல வசனத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சொல்லிக்கிட்டு போங்க. இது ஒரு பழக்கமாக ஆற்றுங்க. எப்படி காலையில் எழுந்தவொன்னு, அம்மா டீ ரெடியா கேட்குறீங்களா இல்லையா? காப்பி போட்டிங்களா? என்னம்மா காப்பி இவ்வளோ லேட்டு பண்ணுறீங்க? அப்போ எந்த உடனே காப்பி சாப்பிட்டோன்னா காப்பி
எழுந்தோன்னா ஒரு வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் தேவர் என்னோடு கூட இருக்கிறார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினச்சிருக்கீங்க, என் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம்லாம் கடந்து வரணுமோ எனக்கு வந்து சேரும். இன்னைக்கு எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என்னை எல்லா ஆபத்துக்கு தப்புவித்து இன்னைக்கு பத்திரமா என்னை நடத்துவீங்க. எழுந்து சொல்லுங்க. எழுந்து இப்படி போகும்போது வரும்போது கடவுளுடைய வார்த்தையெல்லாம் சொல்லி கொண்டு போய் பாருங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்காத ஒரு பெரிய உங்கள் ஆவியில் பெரிய ஆவியின் மண்டலத்தில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். செஞ்சு பாருங்கள். அதுக்காக நீங்கள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்காதுன்னு சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். அது ஆமாம், 40 நாள் போடுங்க, 80 நாள் கூட போடுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, 40 நாள் இயேசு போட்டார், நான் 80 நாள் போடுறேன் சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ்டர் அவரே தான் சொன்னார். சரி, அவர் 40 நாள் போட்டார், நான் என்ன பண்ண வரேன் 80 நாள் போகிறேன். வயிறாக்கப்பட்டு 80 நாள் பாஸ்டிங் போட்டார். 80 நாளுக்கு பிறகு அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் மறுபடியும் தேறி வர்றது ரொம்ப கஷ்டமாக போச்சு. யார் சொன்னார்? ஆண்டவராக சொன்னார் 40 நாள் போட்டுக்க சொல்லலை, அவராக போட்டுக்கிறார். அவரை கடவுளை நெருங்குவதற்காக பாஸ்டிங் போட்டு அதிகமாக செபத்தில் சில பாஸ்டிங் போகிற சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே தெய்வ சமூகத்தில் இருக்கிறது இல்லை. அது என்ன பாஸ்டிங்? ஹலோ, உபவாசம்னா என்ன? சாப்பிடாம தெய்வ சந்நிதியில் அமர்ந்து இருக்கிறது, அவரோட நெருங்கி இருக்கிறது, பாடலாம், துதிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், அவருடைய வார்த்தை ஏதோ கடவுளுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறேன். அதுக்காக தான் பாஸ்டிங். அதுக்கு தான் இந்த நாளை முழுவதும் தேவனோட செலவிடும்படியா என் உணவை நான் தவிர்த்து விட்டு, சாப்பிட்டா ஒரு மந்தமாக இருக்கும், தூக்கம் வரும், அதனால் சாப்பாட்டை கட் பண்ணி என் உடலை ஒடுக்கி தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இன்றைக்கு ஏதாவது தெய்வனிடத்தில் விசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் எனக்கு ஞானம் வேணும். ஆண்டோட சமூகத்தில் துதித்து பாடி ஒரு பிரசன்னத்துக்குள்ளே போய் ஆண்டோர் சதத்தில் இருக்கிறதா உபவாசம். ஹலோ, உபவாசம் சொல்லிட்டு வேலைக்கு போயிடுது. நைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம், காலையிலேருந்து சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, நாளைக்கு நைட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது, அவள் தான் அவங்க உபவாசம். அவங்க எனக்கு சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம். சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, தேவனோடு இருக்கிறது. தேவனிடத்தில் சமூகத்தில் இருக்கணும். என்ன, அந்த உபவாசம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் இல்லாத உபவாசம் உங்களுக்கு அது ஒன்றும் பட்டினியாக இருக்கிற உபவாசம், அது உண்ணாவிரதம். கலைஞர் போய் அங்கே உண்ணாவிரதமாக இருந்தார் மெரினா பீச்சில். எப்படியாவது இலங்கையில் போரை நிறுத்தணும், இலங்கை ஜனங்களை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஆண்டவரை நீ தரலன்னு நான் சாப்பிட மாட்டேன் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு உண்ணாவிரதம். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்ல கேட்டால் கொடுக்குறேன்ட்டேன் நான், என் நாமத்தினால. எதுக்கு நீ என்னடா என்னை புரிஞ்சு வச்சுட்டுருக்குற? ஏன் இந்த இப்போ புரண்டு அழுத? என் நாமத்தில் கேட்டால் கிடைக்கும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா. விசுவாசத்தை வளர்த்துக்கோ, ஏதுவான காரியங்களை செய். அது நான் விசுவாசமாக இருக்கிறது என்ன பண்ணும்? கடவுள் வார்த்தை கேளு, அதை பைபிள் சொல்லுது, அதுக்கும் பதில் சொல்லுது. உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுகிறது வேதம். அப்போது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ விசுவாசம் இருந்தாலும் நடக்குன்னு விசுவாசம் வளர்வதற்கான ஏதுவான காரியங்களை செய், அதை செய்ய அதுவும் சொல்லிக் கொடுக்குது. அதை விட்டுட்டு ஏன் வந்து அழுகிறேன், ஏன் வந்து அழுகிறேன்? அடிக்கடி சொல்வேன், அழுகைன்னா 2 காரியத்துக்கு இருக்கணும். 2 எதுக்கு நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிறேன் நிறைய வாட்டி. அழுகுன்னா 2 காரியத்துக்கு இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? நான் செய்த பாவத்துக்காய், தவறுதலுக்காய், மீறுதலுக்காய், நான் பேசின தவறான வார்த்தைகளுக்காய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம், செய்திருக்கலாம். அதுக்காக நான் வந்து அழுகலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டப்பா, நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புதலுக்கான என்னுடைய அழுகையை தேவன் அங்கீகரிக்கிறார், அதை விரும்புகிறார். நீ அழுது மனம் திரும்பி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறத அவர் விரும்புகிறார். நீ அதற்காக அழுது மனம் திரும்பும் போது உனக்கு மாற்றம் வரும். அந்த அழுகை உன்னை மாற்றத்துக்கு கொண்டு வருகிறோம். சரி, இன்னொரு அழுகு என்ன?
அது ஆத்தும பாரம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடுறது எல்லாருக்கும். அவ்வளோ. இன்னொன்று, தேவன் நம்மை நடத்தும் பொழுது நம்ம அடிமட்டத்தில் இருந்திருப்போம், உலகத்துக்கு உதவாத மனிதனாக வாழ்ந்திருப்போம். நம்மை கடவுள் எடுத்து பயன்படுத்தும் போது அற்புதமாய் நமக்கு நன்மைகளே, நம்ம எதிர்பார்த்த காரியங்களாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அவருடைய அன்பை நினைத்து அவருடைய நடத்துதல் உணர்ந்து ஒரு கண்ணீர் வரும். அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர். அது எத்தனை பேர் ஆனந்த கண்ணீர் வடிக்க போறீங்க? ஆனால் முதல்ல இந்த கண்ணீர் வடிக்கணும். என்ன கண்ணீர்? உங்களுடைய மீறுதலுக்காய், பாவத்திற்காய் மனம் திரும்பி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பினால் நிச்சயமாக உங்களை ஆனந்த கண்ணீராய் மாட்டுவார். ஹல்லேலூயா. இன்னொரு கண்ணீர் இருக்குது. இந்த ஜனங்கள் மனம் திரும்பலையே, இந்த ஜனம் கடவுள் வழியில் போகலையேன்னு சொல்லி பல தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இது கடவுளோடு நடந்து அவருடைய எண்ணத்தால் நிறைந்து அவருக்குள்ள இருக்கிற பாரத்தை நம்ம மேல கொண்டு வந்து தேவன் இந்த மக்களை குறித்து பாரமாக இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் இருக்கிற அந்த பாரம் அவருடைய எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது தான் நாம், அது உடனே உங்களுக்கு வராது, வளர வரல கர்த்தரோட நெருங்க கர்த்தருடைய சிந்தை நமக்குள்ளே வரும்போது, ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கும்போது, இந்த ஆண்டவரை பின்பற்றாத ஜனங்களை பார்க்கும்போது இயேசு எப்படி மனதுருகினார். இந்த மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர் மனது உருகினார். மனது ஒரு உருக்கம் வந்தது. அது தேவனுடைய உள்ளம். ஹல்லேலூயா. தேவன் ஜனங்களை எப்படி பார்க்கிறார் என்ற பார்வை நமக்குள் வரும்போது தான் அந்த கண்ணீர் உண்டாகும். ஆண்டவரே, இவங்களை எப்படியாவது ஆண்டவர் ரட்சிக்கப்படணுமே, எப்படியாவது மனம் திருவணுமே, இதற்கு நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வியோடு கண்ணீர் வடிப்பீங்க. ஹல்லேலூயா. இதில் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பகுதி என்ன, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ற அந்த ஒரு எண்ணம் வரும். ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்புவதற்கு நான் என்ன செய்யட்டும்? அது ஒரு கண்ணீர். அது உன்னத கண்ணீர். மற்றவங்களுக்காகவே சிந்திக்கிற, மற்றவங்களை ரட்சிப்பை யோசிக்கிற, இந்த உலகத்தின் மக்களுடைய ஜனங்களுடைய அந்த ரட்சிப்புக்காய் தேவ உள்ளத்தால் நிறைந்து ஆத்தும பாரத்தால் நிறைந்து ஆண்டவருக்காய் எதுவும் செய்வான், ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கண்ணீர் வரும்? ஹலோ. ஆமாம், இது மூணுமே இல்லாத ஒரு கண்ணீர் இருக்குது. இது மூணுமே. ஆமாம், அது நம்முடைய தேவைகளுக்காய் அழுகிற கண்ணீர். நம்முடைய சோறு இல்லைன்னா உட்காந்து அழுதுறது, ட்ரெஸ் இல்லையே, ஆண்டவரே நீ எல்லாம் ஒரு அப்பனா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு அழுகிறது. என்ன பல விதமான நம்முடைய தேவைகளுக்காக போய் உக்காஞ்சி புலம்பிட்டு அழுது கொண்டு இருக்கிறது. இது தேவனிடத்தில் தேவையில்லாதது. தேவனிடத்தில் தேவையில்லாதது. ஒருவேளை தேவன் அறியாத பிள்ளைகள் அப்படி செய்யலாம். அவங்க அப்பா வாங்கி கொடுக்கலன்னு அழுவலாம். நம்மளுக்கு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் அப்பா வாங்கி கொடுக்காம போகலாம், கணவன் வாங்கி கொடுக்காம போகலாம், நீ நேசிக்கிற யாரும் உனக்கு எதுவும் செய்யாமல் போகலாம், உன் ஆசையை நிறைவேற்றாமல் போகலாம். உன் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீ அழுக தேவையில்ல, நீ கண்ணீர் வடிக்க தேவையில்ல. விசுவாசத்தோடு நீ அறிக்கை செய்தா, விசுவாசத்தோடு கேட்டார், அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுக்கிட்ட எதிர்பார்க்கறதை விட்டுட்டு நம்ம தேவனிடத்தில் எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறதுக்கு மேலே செய்வார், ஆசைப்பட்டதுக்கு மேலே செய்வார். நம்ம வீட்டில் கேட்டால் நமக்கு கேட்டதோட கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருவாங்க. கம்மியாக 5000 ரூபாயில் கேட்டேன், போடுவேன், 2000 ரூபாய் தான் எடுத்து கொடுத்தார். ஆமாம், நான் காஞ்சிபுரத்தில் இட்டும் போய் வாங்கி கொடுக்க சொன்னேன். எங்கள் சரவணா ஸ்டோரில் வாங்கி கொடுத்துட்டார். என்ன டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, காசு கொடுத்து நீயே எடுத்துக்கிட்டார். கூட வரமாட்டார், கூட அவன் ட்ரெஸ் எடுக்க கூட வரமாட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய சண்டை, பெரிய. ஆமாம், அவங்க வீட்டுக்கார் கூட வருகிறாருன்ட்டோன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பார், அவங்க வீட்டுக்காரர் பார் கூடவே போய் ட்ரெஸ் எடுத்து உங்கள் வீட்டுக்கார் வரமாட்டாரா? எனக்கு கிடைச்சது பாக்கியம், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கார் காசு மட்டும் குத்துற, எதுக்கும் வர மாட்டார். எங்கள் வீட்டுக்கார் எல்லாத்துக்கும் கூட வரும், எல்லாத்துக்கும் கூடது வாங்கி. அவங்க வீட்டுக்கார் மாதிரியே எங்கள் வீட்டுக்கார் வரணும்னா எப்படிமா வரும்? எப்படி? யார் வீட்டுக்கார மாதிரி யாரும் வரமாட்டாங்க, யார் பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் வரமாட்டாங்க. அவங்கவுங்க தனி லெவல். ஹல்லேலூயா. அவங்களுடைய மனநிலை வேறு, ஆவிய நிலைமை வேறு, தெய்வ அறிவு வேறு, கீழ்ப்படுதல் வேறு. அப்போது யாரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி இருக்கணும் பார்க்கக்கூடாது. அது வராது, எதிர்பார்க்காதீங்க இல்லையா? அவர் இப்போ 2 குடம் தூக்கின்னு வர்றாரு, நீனா ஒரு குடம் தான் தூக்கின்னு வர. அவர் பார்த்து அடுத்த மாதம் செத்து போட்டார். நல்ல வாட்டச்சாட்டமாக இருந்தார்.
அவருக்கு முட்டியெல்லாம் நல்லா இருந்ததை போல் 2 குடம் தூக்குறாரு. 2 குடம் தூக்கிட்டு வந்து பார்த்தா திடீர்னு நல்லா இருக்கு, ஹைட்டு வெயிட்டெல்லாம் பாடி நல்லா இருக்கும், நல்ல உடம்பு. ஆனால் ஏன் செத்துட்டாரு எனக்கு தெரியல. ஆனால் 1 குடம் தூக்கினவர் உயிரோட இன்னும் இருக்கிறார். 1 குடம் இப்போ என்ன சொல்கிறது? அவரால் முடிஞ்சு தூக்குறாரு, இவரால் முடிஞ்சு இவ்வளோ தூக்குறாரு. அவரை மாதிரி இவர் வரணும்னு நினைக்காதீங்க. மற்ற பிள்ளைங்க உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. பார்த்து அவன் பார் கரெக்டாக போகிறான் ஸ்கூலுக்கு, நீ ஏன் போக மாட்டேற, அவன் பார் நல்லா படிக்கிறான். யாரோடும் யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. யாரோடும் கம்பேர் பண்ண முடியக்கூடாது. யாரோடும் யாரை மாதிரி யாரும் வர முடியாது இல்லையா? பெரிய பெரிய பாஸ்டர் பிள்ளைங்க விட அந்த பாஸ்டர் மாதிரி வரல. பெரிய பெரிய இசையமைப்பாளருடைய பிள்ளைகள் அதே மாதிரி வரல. பெரிய பெரிய ஞானிகளுடைய பிள்ளைகள் ஞானமாக வரல. பெரிய பெரிய படித்தவர்களுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு படிக்கல. பெரிய பெரிய திறமைசாலிகளுடைய பிள்ளைகள் திறமைசாயமாக இல்லை. அப்போ ஒரு அப்பா மாதிரி பிள்ளைகள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது இல்லையா? அப்போ ஒவ்வொரு விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே என்ன இருக்கிறது, என்ன விசேஷமான காரியங்களை கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வந்தால் நீ பெரிய ஆள். அல்லேலூயா, நீ விசேஷமானவன். உன்னை 4 பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை விட்டு அவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை. ஒருத்தர் சொன்னார், மனைவி என்பது செல்போன் மாதிரி. என்னம்மா செல்போன் மாதிரின்னா, புது மாடலாக வந்துட்டு இருக்குது. இது பழசாயிடுச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுக்கிறான். அதில் நிறைய வசதிலாம் இருக்குது. இப்படி மாறி மாறி வந்துன்னு இருக்குது. பொறுமையாக இருந்துன்னா நல்ல செட்டை வாங்கியிருக்கலாம். அவசரப்பட்டு இந்த செட்டை வாங்கிட்டேன், அவசரப்பட்டு இந்த செட்டை வாங்கிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அந்த நல்ல ஆஃபர்லாம் கிடச்சிது. கார் கொடுக்குறேன்னாங்க, வீடு கொடுக்குறேன்னாங்க. உனக்கு கிடைச்சது தான், அதுக்கு மேலே கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஹல்லேலூயா. இதை சரி பண்ணுவதற்கு என்ன சில குறைகள் இருக்கலாம். கணவனிடத்தில் மனைவிடத்தில் சில குறைகள் இருக்கலாம். இந்த குறைகளை பார்த்து சொல்கிறதுனால பேசுகிறதுனால அந்த பிரச்சனை தீராது. அந்த குறையை சரி பண்ணுவதற்கான வழியை தேவன் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். அந்த 2 பேரும் படித்து புரிஞ்சு கடவுள் சொன்ன வழியில் நடக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த உள்ளம் இணைக்கப்பட்டு அன்பினால் நிறைந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து தேவனால் நடத்தப்படும் போது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட இருக்குது, இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, எல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கா? உங்கள் வீட்டில் சுகம் இருக்கா? உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கா? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா? அதுதான் வாழ்க்கை. அதுதான். அவங்க சிவப்பாக இருக்கிறதுனால அவங்க சமாதானமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க ஹைட்டாக இருக்கிறதுனால பெரிய திறமைசாலி நினச்சிக்காதீங்க. ரொம்ப படித்தவர்ன்றதுக்காக அவருக்கு எல்லாம் தெரியும் நினச்சிடுங்க. எதுவுமே சரியில்லை, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் கடவுளை அறிகிற அறிவினால் ஒருத்தர் நிறைந்து இருக்கும்போது அவன் தெளிவாக இருக்கிறான், நியாயமாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், திறமைசாலியாக இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய, ஏன்னா அவருடைய தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவான். மறுரூ